பேசிக் நாலேஜ் கூட தெரியாமல் அவர் பேசுகிறாரு, கீழே நின்று எல்லாம் கை தட்டுறானுங்க. ஏங்க அவர் பேசுனது உண்மையா பொய்யான்னு கூட எவனும் ஆராயிறது இல்லை. ஒரு தலைவர் மிக நகைச்சுவையாக பேசுகிறாரு, கேவலமாக பேசுகிறாரு நம்ம எடுத்துக்குவோம். தண்ணி நம்ம காசு கொடுத்தா வாங்குறோம், கொடுக்குறது அவன் ஃப்ரீ, அதை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கணும். அதனால தான் அங்கே சிக்கலே சட்ட சிக்கல் இருக்குது. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோமாளி தலைவர் அவர். ரெண்டு கோமாளி தான் சொல்லணும் நம்ம, கோமாளி தலைவர். எலக்ட்ரானிக் சிட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமா பெங்களூரில்? அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் இருக்கான்ல, அதில் 25% நம்ம தமிழ்நாட்டை 1% வரைக்குமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நீ கரண்டை நிப்பாட்டிடுறேன், எலக்ட்ரானிக் சிட்டிக்கு தான் மெயினான உற்பத்தி அங்கே போகுது. அங்கே இருக்கக்கூடிய ஐடி சாப்பிடலாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சுடுறான். வந்தோன்னா அண்ணன் அரசு வேலை கொடுத்துருவாரா? ஆடு மாடு மேய்க்கிறது, இது என்ன வேலை கொடுப்பீங்க அவங்களுக்கு? தமிழ்நாட்டுடைய காமெடி ஷோ வச்சோம்னா சீமான் அண்ணனுக்கு தான் முதல் விருது போகணும். அப்படிப்பட்ட காமெடி. நீங்கள் நான் 2 சாலைகளுக்கு நடுவில் சோலார் வச்சிருவேன். இது ப்ராக்டிக்கலாக செயல்படுத்த முடியுமா? இல்லை, ஆனால் தொடர்ந்து விஜய் அவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மேடைக்கு மேடை பேச, அதனால தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து 4% வாக்குக்கு வந்திருக்காங்க. எல்லாமே தனிநபருடைய தாக்குதல், எல்லாமே கேவலமான பேச்சுகள். அவனாச்சி அவன் இலக்காரன், இவன் இலக்காரன். யார் தான் நல்லவன் சொல்லுங்க? நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க தான் நல்லவங்களா? நடிகைக்காக நடத்துகிற கட்சியா அந்த மாதிரி ஒரு வார்த்தை இல்லை, அதெல்லாம் கேவலத்தின் உச்சம் தம்பி. அப்புறம் வலசரவாக்கத்தில் நீங்கள் யாருக்காக போயிட்டீங்க? அவங்க தமிழ் போராளியா? தமிழ் தியாகி தலைவி அவங்க. வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு ஏன் நைட்டோட நைட்டாக எல்லாம் போனீங்க? நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், அது அவருடைய தம்பிக அவர்கள் வாங்கின வழக்குகள் இருக்குல்ல, பெரும்பாலும் தனிநபருடைய விமர்சனமும் அவதூறும் பொய்களும் தான். அதிமுக வந்து கடந்த காலங்களில் இப்பயுமே தொடர்ந்து விஜய் அவர்களோட கூட்டணி செல்ல எடப்பாடி அவர்களுக்கு இப்போ வரைக்கும் வலியுறுத்திட்டு வர்றாங்களா? ஓபிஎஸ் வெளியே வராரு, டிடிவி வெளியே வராரு, சசிகலா வெளியே வராரு. அப்போ பல நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியே வரப்போது குற்றச்சாட்டுகளை எடப்பாடி மீது வைக்கும் போது அது எடப்பாடியும் மறுபரிசீலனை செய்யணும்ல. அண்ணன் எடப்பாடியார் மின்னலை இடித்து வாயில் அப்படியே கொப்பளிப்பாரு, மின்னலை விழுங்கி வாயில் கொப்பளி. எப்படி அது பிராக்டிகலா? எப்படி சட்டமன்றத்தில் பேச்சுற பேச்சாது? பிரைம் 9 தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் யாசர் சார். வணக்கம். வணக்கம் சார். அதாவது தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்திருந்து ஏதாவது ஒரு குறை, தினம் ஏதாவது ஒரு நிறை பண்ணாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடிச்சி ஏதாவது ஒரு கட்சி பேசும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் வந்து சமீப காலமாக ரொம்ப கடுமையாக விமர்சனம் வைக்கிறாங்க. நேற்றைய கூட்டத்தில் கூட கர்நாடகாவிலேருந்து தண்ணீர் தரலையா, வந்து ஒத்த காலில் நில்லு, எப்படி தண்ணி வர வைக்கன்னு நான் சொல்லி தர்றேன், அவன் தண்ணி தரலையா நீ கரண்டை போடுங்க, அந்த மாதிரி பேசியிருந்தாரு. நீங்கள் அதை பார்த்தீங்களா? சீமான் அவர்கள் பேசினதை போய் அப்போ கற்றுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி தம்பிகள்லாம் கேட்டிருந்தாங்க. எங்கள் அண்ணங்கிட்ட கற்றுக்குங்க எப்படி தண்ணீரை கொண்டு வரன்றத. உங்களோட பதில் என்ன? இல்லை, ஒரு கட்சி தலைவராக பேசுகிறாரா, இல்லை திமுகவில் வெற்றி கொண்டான் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சைதை சாதிக்கெலாம் இருப்பாங்கல்ல, அந்த நிலைமையில் அவர் பேசிட்டு இருக்காருங்க. அவருடைய கொள்கை தலைவர் யார், எப்படிப்பட்ட தலைவர்? அந்த தலைவரை இழிவுபடுத்தும் விதமாக பேசியிருக்காரு. ஒரு பேசிக் நாலேஜ் கூட தெரியாமல் அவர் பேசுகிறாரு, கீழே நின்று எல்லாம் கை தட்டுறானுங்க. ஏங்க அவர் பேசுனது உண்மையா பொய்யான்னு கூட எவனும் ஆராயிறது இல்லை. ஒரு தலைவர் மிக நகைச்சுவையாக பேசுகிறாரு, கேவலமாக பேசுகிறாரு நம்ம எடுத்துக்குவோம். கரண்ட் தரமாட்டேன்னா எப்படி நீ தரமாட்ட சொல்லு? என்எல்சிங்கிறது நெய்வேலியில் இருக்கிற என்எல்சிங்கிறது மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதில் போய் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது. புரியுது அவனுக்கு? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவும் முடியாது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. அப்படி பண்றதா இருந்தால் தமிழ் தாய் வாழ்த்து திமுகவை நிப்பாட்டி இருக்குமே. புரியுது அவனுக்கு? திமுக இருக்கும்போதே தமிழ் தாய் வாழ்த்து உள்ள பாடப்பட்டுச்சு. ஏன்னா அது மத்திய அரசு கொண்டு வந்தது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. காவேரி தண்ணீருங்கிறது கர்நாடகா மாநில அரசு எடுக்கக்கூடிய முடிவு, அதில் மத்திய அரசு இன்வால்வ் ஆக முடியாது. அதனால தான் உச்சநீதிமன்றம் போயிருக்கு, நடுவர் மன்றம் மேலாண்மை, அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் வரைக்கும் இருக்கு. இதுதான் சிம்பிள். இது நமக்கே தெரியுதா? ஒரு கட்சி தலைவருக்கே தெரியலனா எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. என்எல்சி மின் உற்பத்தியை உற்பத்திறாங்கல்ல, அதில் 6500 மில்லியன் யூனிட் நான் சொல்கிறது, இது அதிகாரமாக புள்ளி விவரமாக இருக்குது என்எல்சி வெப்சைட்டில். 6500 மில்லியன் யூனிட்ஸு கர்நாடகா காசு கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறான். தமிழ்நாட்டுக்கு வருமானம் மட்டும் 2985 கோடி, இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 3000 கோடி ஆண்டுக்கு சொல்கிறேன். ஆண்டுக்கு வருமானம் அவன் 3000 கோடி நமக்கு கொடுக்குறான். இதை நீ வந்து கொடுக்க மாட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் காசு கொடுக்குறான் தம்பி, நமக்கு எப்படி வரும்? அவன் நம்ம கரண்ட் தரலன்னா வேற மாநிலத்தில் வாங்கிட்டு போயிடுவான். தண்ணி அவன் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவா? தண்ணி நம்ம காசு கொடுத்தா வாங்குறோம், கொடுக்குறது அவன் ஃப்ரீ, அதை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கணும். அதனால தான் அங்கே சிக்கலே சட்ட சிக்கல் இருக்கு. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு கோமாளி தலைவர் அவர். ரெண்டு கோமாளி தான் சொல்லணும் நம்ம, கோமாளி தலைவர். எப்படி நீ என்எல்சி வந்து நீ கரண்ட் கொடுமா? 6500 மில்லியன் யூனிட்ஸ் வாங்குறான், காசு கொடுத்து வாங்குறான், 3000 கோடி தமிழ்நாட்டிற்கு வருமானம். அந்த 3000 கோடி தமிழ்நாட்டிற்கு வருமானத்தை நிப்பாட்டிட்டு எதுல வருமானத்தை நீ ஈட்டுவ? டாஸ்மார்க்லையா?
போதையிலையா? எப்படி உற்பத்தி அதிகரிப்பீங்க சொல்லுங்க? என்ன கோமாளித்தனமா இல்லை? அதுக்கு கீழே இருந்து எல்லாம் தலைவர் அப்படிங்கிறீங்க. என்ன அவர் பேசிட்டாரு? பெரிய தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை பத்தி பேசினாரா? கேவலமா கோமாளித்தனமா பேசுறாரு. கீழே இருந்து எல்லா தம்பிகளும் கை தட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. வருஷத்திற்கு இவ்வளவு கோடி வருமானம் கொடுக்கக்கூடிய கரண்ட், சரி கரண்ட் நிப்பாட்டிடுற எலக்ட்ரானிக் சிட்டின்னு ஒன்று இருக்கு தெரியுமா பெங்களூர்ல? அங்க உலகத்தின் தரம் உயர்ந்த டெக்னாலஜி கொண்ட பல நிறுவனங்கள் அங்க இருக்கு எலக்ட்ரானிக் சிட்டியில. அங்க வேலை பார்க்கக்கூடிய ஐடி ஊழியர்கள் இருக்கான்ல, அதுல 25% நம்ம தமிழ்நாட்டை வரைக்குமே தமிழ்நாட்டை சேர்ந்தவர். நீ கரண்டை நிப்பாட்டிடுற. எலக்ட்ரானிக் சிட்டிக்கு தான் மெயினான உற்பத்தி அங்க போகுது. அங்க இருக்கக்கூடிய ஐடி சாப்பிடலாம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பிச்சுடுறான். வந்தோன்னா அண்ணன் அரசு வேலை கொடுத்துருவாரா? ஆடு மாடு மேய்க்கிறது இது என்ன வேலை கொடுப்பீங்க அவங்களுக்கு? அவன் பெரும் கனவோட போயிருக்கான் தம்பி. ஐடி எதுக்கு படிக்கிறான்? நான் இந்த கம்பெனி கூகுளில் ஒர்க் பண்ணுறேன், நான் மெட்டாவில் ஒர்க் பண்ணுறேன், நான் அசெஞ்சரில் ஒர்க் பண்ணுறேன், நான் HCL ஒர்க் பண்ணுறேன். தன்னுடைய குடும்பத்திலேருந்து, தாழ்த்தப்பட்ட குடும்பத்திலேருந்து வருமானம், அதாவது வருமானத்திற்கு கீழே இருந்த ஒரு வறுமை கோட்டி கீழே இருந்த குடும்பத்திலேருந்து ஒரு கனவோட ஒரு கம்பெனிக்கு போய் வேலை செய்யும் போது நீ அவனை கூப்பிட்டு வந்து திரும்பி ஆடு மாடு மேய்க்க வைக்கிறேன், திரும்பி கோதுமை உற்பத்தி செய்ய போறேன்னு சொல்ற. எப்படி நகைச்சுவா இல்லை, காமெடியா இல்லை? எப்படி இது தம்பி நம்ம நிப்பாட்டணும்னா அங்கே பாதிப்பு வரும். இந்த இளைஞர்களுக்கு பாதிக்கப்படும். தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, எல்லாமே விரட்டடிக்கப்படுவாங்க. இது ஒரு பெரிய வன்முறை கலவரமான பேச்சு தம்பி. இது ஆபத்தான பேச்சு. நல்ல வேலை கர்நாடகாரன் எவன் கண்ணுக்கும் போலாது, போயிருந்தா அவனுக்கு கொந்தளிச்சிருப்பானுங்க இந்நேரம். புரியுதா உங்களுக்கு? இல்லை கேலி கூத்தான விஷயம். அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்காரு. காவேரி இலவசமா வரக்கூடிய குடிநீர் நம்ம ₹1 அதுல செலவு செய்யல. கரண்ட் அவன் காசு கொடுத்து வாங்கக்கூடிய கரண்ட், ரெண்டுக்குமான வித்தியாசமே தெரியல. இது ஒரு நகைச்சுவையா பேச எல்லாம் கை தட்டுறான். எதுக்கு தட்டுறானே தெரியல. அவர் எது சொன்னாலும் தட்டுறான். இல்ல விஜய் அவர்களை எதிர்க்க சீமான் தான் சரியான ஆள்னு முடிவு பண்ணாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட அப்பெல்லாம் நீ அதெல்லாம் ஒப்பிடாதீங்க, தயவு செஞ்சு ஒப்பிடாதீங்க, தயவு செஞ்சு நீ ஒப்பிடாது. இல்ல வேல்முருகன் சொல்றதே நீ ஏற்புடையதா இல்ல. அவர் சொல்லும்போது என்ன சொன்னாரு, நீயே தலைமை ஏறு, இப்ப வந்திருக்க கட்சிலாம் ஒரு கட்சியே இல்ல, அது கட்சின்னு சொல்ல. வேல்முருகன் அண்ணனுக்கு இப்ப காலகட்டம் அவரு பேசக்கூடிய சூழல் அப்படி இருக்குன்னு தான். அவர் நல்ல தலைவர், மாற்று கருத்து கிடையாது. வேல்முருகன் எனக்கு நெருக்கமானவர் தான். அவர் கொண்டு வந்த ஒரு விஷயம், குறுவை சாகுபடியுடைய 1000 ஏக்கர் நிலங்கள் திமுக ஆட்சி காலத்தில் விற்கப்படக்கூடிய சூழல் இருந்துச்சு. அதை எதிர்த்து போராடி சட்டமன்றத்தில் உரையாற்றியவர் வேல்முருகன் அண்ணன். அதை நான் பாராட்டுறேன். இந்த தாவேக்கா ஆட்சி அதை செஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. விஜய் அவர்கள் செஞ்சிருவாருங்கிற ஒரு அச்சம் இருக்கு. அதெல்லாம் நம்ம பாராட்டுறோம். அதை தாவேக்கா கவனத்திற்கும் நம்ம எடுத்துட்டு சொல்றோம். ஏன்னா விளைநிலங்கள் விற்குவதற்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அதை செஞ்சிடாதீங்கன்னு நம்ம சொல்ல வரோம். ஸோ அதில் நம்ம மாட்டுக்கிறது. அப்படி பேசக்கூடிய வேல்முருகன் அண்ணன் இன்னைக்கு சீமானவர்களை ஏத்துக்கிறாருங்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ஆபத்து. அவர் தலைமையில போறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறேன். அதான் ஒரு பெரும் ஆபத்தா இருக்கு. எந்த அடிப்படையில் அவர் ஏத்துக்கிறாருங்கிறது தெரியல. அவர் மேல மதிப்பு மரியாதை இருக்கு. அப்போ இதெல்லாம் இப்படி ஒரு கோமாளித்தனமாக பேசிக்கொண்டு ஒரு அரசியலுக்கு, அதாவது பிராக்டிக்கலா, தியரியா நம்ம என்ன பேசலாம், பிராக்டிக்கலா செயல்படுத்த முடியாத சில திட்டங்கள் எல்லாம் அவர் பேசிக்கிட்டு இவ்வளோ தூரம் எப்படி அவர் ஏத்துக்கிறாருங்கிறது நமக்கு தெரியல. பெரும் நகைச்சுவை அது, பெரிய காமெடி அது. தமிழ்நாட்டுடைய காமெடி ஷோ வச்சோம்னா சீமானனுக்கு தான் முதல் விருது போகணும். அப்படிப்பட்ட காமெடி. நான் 2 சாலைகளுக்கு நடுவில் சோலாரை வச்சிருவேன். இது பிராக்டிக்கலா செயல்படுத்த முடியுமா? எப்படி செயல்படுத்துவீங்க? இப்போ லாரிக்காரன் போவான் தம்பி, ஜன்னலை திறந்துட்டு 2 ரோட்டுக்கு நடுவில் பேரிகார்டு இது இருக்கு தெரியுமா, செடிலாம் வச்சிருப்பான், அங்கேயே இந்திக்காரன் துப்புவான். அங்கே நீ சோலார் வச்சுன்னா அவன் துப்ப மாட்டானா? அந்த சோலாரை எப்படி பராமரிப்பீங்க? பிராக்டிக்கலா சொல்லுங்க. சோலாருக்கு தனித்துறையே ஒதுக்கணும், ஆட்கள் வேணும். எதுவுமே எல்லாமே நகைச்சுவை. காமெடிக்கு வேற லெவல். அது காமெடிக்கு மேல இன்னொரு வார்த்தை இருந்தால் அது சேர்த்துக்கலாம். அது கீழே நின்று பார்த்தீங்க அண்ணா எவ்வளோ பெரிய திட்டங்கள்லாம் சொல்றாரு. எப்படிங்க செயல்படுத்துவீங்க? நீங்க செயல்படுத்த பத்தி பேச மாட்டீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு விவசாயிகள் அரசு வேலை, ரைட்டு. எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், படிப்பு எனக்கு நல்லா வரல. நான் 10வது படிச்சிருக்கேன், எனக்கு படிப்பு நல்லா வரல. ஆனா அந்த குடும்பத்தில் அவன் தான் ஒரு பட்டதாரி, ஒரே ஒரு பட்டதாரின்னு வச்சுக்கோ. அவன் தான் ஒரு பையன் தான், அந்த பையன் தான் படிக்கணும். நம்ம குடும்பத்தில் அந்த பரம்பரையிலே அவன் தான் படிக்கணும். ஆனால் அவனுக்கு படிப்பு வரல அப்படின்னா அவனுக்கு என்ன எண்ணம் தோணும்? எங்க அண்ணன் சீமான் விவசாயிகளுக்கு அரசு வேலை கொடுக்குறாரு, ஆடு மாடுகளுக்கு. அவன் அந்த எண்ணத்துல தான் அங்கே போவான். அது பண்ற தப்பு இல்லையா? அதான் அவர் சொல்ல வருது. தப்பு இல்லை, தப்பு. அது பிராக்டிக்கலா அது எலிஜிபிள் கிடையாது. அதான் இஷ்யூ. நீங்க கல்வியை நம்ம உலகத்தரத்துக்கு கொண்டோம், கல்வியின் மூலம் தமிழர்கள் முன்னேற்றம் அடையணும்னா இந்த மாதிரி ஆஃபரை கொடுக்குற போது கல்வியில எப்படி இம்பார்ட்டன்ட் இருக்கும்? இன்னைக்கு வேலை வாய்ப்புக்காக டிஎன்பிசி ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல, டிஎன்பிசியுடைய வேலை வாய்ப்புகளுக்காக எத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் போட்டி போடுறாங்க. இப்போ அந்த மாணவர்களுக்கு நீங்க ஈஸியா அரசு வேலை இதுல கொடுக்குறேன்னு சொன்னா அவன் அப்புறம் படிச்சதுக்கான இம்பார்ட்டன்டே இருக்காது. அவன் ஏன் படிக்க போறான்? அவன் ஏன் பள்ளிக்கு போறான்? அவன் ஏன் கல்லூரிக்கு போறான்? அப்ப அதுல ஒரு வரம்பு ஃபிக்ஸ் பண்ணணும். 40ல இருந்து நீங்க அரசு வேலை கொடுத்தீங்கன்னா எத்தனை வருஷம் சர்வீஸ் கொடுப்பீங்க? இவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. இதெல்லாம் தெரியாம எல்லாம் கோமாளித்தனமா அவர் கூட சேர்ந்துக்கிட்டு கத்துறான். எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருக்கு. எல்லாமே தப்பு தம்பி. எல்லாமே பிராக்டிக்கலா செய்ய முடியாத ஒன்று.
புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு திமுக அதிமுக மாறி மாறி 50 ஆண்டுகளும் கொண்டு வந்தோம். லஞ்சத்தை ஒழிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஒரு நடவடிக்கை எடுக்கிறாருன்னா அந்த நடவடிக்கை எதிராக அரசு கட்டிடத்திலே அரசு ஊழியர்களே ஜிபேல பணம் அனுப்ப முடியலங்கிறான். இல்ல, ஆனா தொடர்ந்து விஜய் அவர்களை கிண்டல் பண்ணி கேலி பண்ணி மேடைக்கு மேடை பேசுற. அதனாலதான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி வந்து 4% வாக்குக்கு வந்திருக்காங்க. கடந்த முறை 8, இப்ப 4. இப்ப பொது வேட்பாளர் வேற அறிவிச்சிட்டாங்கன்னா அது என்ன நிலைமைக்கு போறோம்னு மக்களுக்கு தெரியும். நீங்க திரை கொடுத்தாடி முதலமைச்சர்னு பேசுறீங்க, தலைவரை ஏன்டா தேர்ந்தெடுக்கல நீங்க பேசுறீங்க. 15 வருஷமா நீங்க தலைவர் தானே, ஏன் மக்கள் உங்களை தேர்ந்தெடுக்கல? ஏன் தேர்ந்தெடுக்கல? இதை பத்தி தம்பிங்க யாரும் வீடியோ போட மாட்டாங்க, தம்பிங்க யாரும் வீடியோ எடுத்து பேச மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எல்லாமே தனிநபருடைய தாக்குதல், எல்லாமே கேவலமான பேச்சுகள். அவனாச்சி அவன் இலக்காரன், இவன் இலக்காரன். யார் தான் நல்லவன் சொல்லுங்க? நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க தான் நல்லவங்களா? எப்படி நல்லவங்க? ஏன்னா அவங்க சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க, சட்டமன்றத்தில் வந்துட்டு விவாதம் நடக்கும்போது பொதுப்பணித்துறை நீர்வளத்துறை 3% கமிஷன் 4% கமிஷன் ஆதாரம் இல்லாமல் அமைச்சர் பேசிட்டார் அப்படின்னு ஒரு ரகுபதி பேசினதுக்கு நாம் தமிழர் சார்ந்த சொல்லியிருந்தாங்க ஆதாரம் எல்லாமே இருக்கு. இல்ல இல்ல அவர் சொல்ற திமுக எவ்வளவு கமிஷன் வாங்குச்சுன்னு இருக்கு, தமிழர் வெற்றிக்கிழமை எவ்வளவு கமிஷன் வாங்குச்சுன்னு இருக்கு, எல்லா கமிஷன் வாங்கின ரெக்கார்டு எங்கள்கிட்ட இருக்கு, எங்கள்கிட்ட கேளுங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதான் எப்ப ஆதாரம் கொடுப்பீங்க சொல்லுங்க? நீங்க நானே இப்ப கேட்க ஆதார சவாலா? ஆதாரம் வெளியிடுங்க சவால். தேவைக்கா தப்பு பண்ணி சவால் மக்கள்கிட்ட வைங்க, மக்கள் மன்றத்தில் வைங்க. திமுக புள்ளி விவரம் இருக்குல்ல, அந்த 5 வருஷம் என்ன பண்ணிருந்தீங்க? எங்க போயிருந்தீங்க? சுற்றுலா போனீங்களா? 5 வருஷம் நீங்க என்ன பண்ணீங்க? திமுக புள்ளி விவரம் இருக்குன்னு சொன்னீங்களா? 5 வருஷம். இப்ப வந்து இவங்க வந்து 3 வருஷம் தான் ஆகுது. 5 வருஷமா புள்ளி விவரம் இருக்குல்ல, அதை வச்சாவது தேர்தல் பிரச்சாரத்தில் நீங்க பிரச்சாரம் பண்ணிருக்கலாமே. காரைக்குடியாவது ஜெயிச்சிருப்பீங்களே, சொந்த தொகுதியாவது. புரியுதா உங்களுக்கு? புள்ளி விவரம் இருக்குன்னா அதை சொல்லியாவது காரைக்குடியில ஜெயிச்சிருக்கலாமே. சொந்த தொகுதியில டெபாசிட் போயிடுச்சு. அப்ப என்ன தகுதி இருக்கு? எல்லாமே வெத்து விளம்பரம். ஆதாரம் தான் வெளியிடுங்கன்னு சொல்றோம். ஆதாரம் தான் வெளியிடுங்க. தேவைக்கா வெளியிட திமுகவுடைய குற்றச்சாட்டுகளை தேவைக்கா வெளியிடும். ஏன்னா புள்ளி விவரங்கள் இருக்கு, ஒன்னொன்னா வெளியிடுறாங்க. விசாரணைகள் போகுது. செந்தில் பாலாஜியுடைய வழக்கு பார்த்தோம், ஏவா வேலு வழக்கு பார்த்தோம், அடுத்து KN டார்கெட், எப்படியே வரும் ஒன்னொன்னா. புரியுதா உங்களுக்கு? டார்கெட் தான் அது. ஆமா, டார்கெட் தான். குற்றவாளி தான் அவரு. இடி வழக்கு இருக்கு, அமலாக்கத்துறை வழக்கு இருக்கு, கடந்த ஆட்சியிலே வழக்கு இருக்கு. அதெல்லாம் யாரும் பேச மாட்டாங்களே. அப்ப இதெல்லாம் வெளியிடுங்க. தாவேக்கா ஒண்ணுன்னா கை வச்சுட்டு தான் இருக்கு. தாவேக்கா சொல்லிருச்சு, முதல்வரே சொல்லிடுறாரு, தொட்டவனே விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அது நடவடிக்கை எல்லாம் எடுத்துட்டு தான் இருக்காங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப அது டார்கெட் தான். அப்ப நாம் தமிழர் கட்சி பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, திமுக புள்ளி விவரங்களை வச்சு பிரச்சாரம் பண்ணினா 2 சீட்டாவது ஜெயிச்சிருக்கலாம்ல. அதை தான் நம்ம கேட்கிறோம். ஒன்றுமே கிடையாது. அப்படியே அடிச்சு விடுறது. அடிச்சு விடுங்க, ஆதாரம் வெளியிடுங்க. இந்த 3 மாத காலத்தில் தாவேக்கா செஞ்ச ஊழல்களை வெளியிடுங்க, சொல்லுங்க. இல்ல இன்னொரு விஷயம் கூட குறிப்பிட்டு பேசுறாங்க, நடிகைக்காக நடத்துற கட்சி அந்த மாதிரி ஒரு வார்த்தை. இல்ல அதெல்லாம் கேவலத்தின் உச்சம் தம்பி. அப்புறம் வலசரவாக்கத்துல நீங்க யாருக்காக போய் நின்னீங்க? அவங்க தமிழ் போராளியா? தமிழ் தியாகி தலைவி அவங்க? வலசரவாக்க ஸ்டேஷனுக்கு ஏன் நைட்டோட நைட்டா எல்லாம் போனீங்க? பேசுங்க. இதுல கேவலமான உச்சம். இதெல்லாம் ஒரு தலைவருக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, அந்த லெகசி இருக்கு. அந்த லெகசி அவங்களுக்கு இப்ப தாவேக்கா கொண்டிருக்க கொள்கை என்ன? அந்த லெகசின்னு போறாங்க. திமுக கொண்டிருக்க கொள்கை என்ன? அந்த லெகசின் கீழே போறாங்க. ஒரு செயல் திட்டங்கள் குறைவா இருந்தாலும் ஒரு செயல் திட்டங்கள் மக்கள்கிட்ட வரவேற்கப்படுது. திமுகவோடது, திமுக போற்றப்படுது, புகழப்படுது. அப்ப அந்த கொள்கையின் தலைவர்கள் யாருன்னு? உங்களுடைய கொள்கை தலைவர் யாரு? நீங்க இலங்கையில போய் கேட்டு பாருங்களேன். அந்த தலைவர் பிறந்த அந்த இலங்கையில போய் கேட்டு பாருங்க, கேவலமா பேசுவாங்க. அவங்கள யூகேல கேட்டு பாருங்க, நம்ம நண்பர்கள்லாம் இருக்காங்க, கேவலமா பேசுவாங்க. தமிழர்கள் வாழக்கூடிய தகுதி ஊர்களில் எல்லாம் நாம் தமிழர் கட்சி சீமான கேவலத்தின் உச்சமா பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இவங்க வெளியே பேசவே மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? எதுவுமே கிடையாது. தனிப்பட்ட தாக்குதல் மட்டும்தான் இருக்கும், தனிப்பட்ட விமர்சனம் தான் இருக்கும். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள், அது அவருடைய தம்பிக அவர்கள் வாங்கின வழக்குகள் இருக்குல்ல, பெரும்பாலும் தனிநபருடைய விமர்சனமும் அவதூறும் பொய்களும் தான். புரியுதா உங்களுக்கு? தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கோ தமிழ்நாட்டுடைய முன்னேற்றத்திற்கோ எந்த ஒரு வழக்கும் அவங்க வாங்கலை. இலங்கை தமிழர்கள் நாங்க தான் பெரிய இது மாதிரி பேசினீங்க. இலங்கை தமிழருக்கு இரட்டை குடியுரிமை சொன்னாங்களே, நீ அதை பத்தி எதுவுமே வாய் திறக்கல. 5 வருஷம் கேட்டா அவரு மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய தலைவர் என்றால் அது ஸ்டாலின் தான், அவரிடம் தான் கத்துக்கொள்ளணும். அப்ப 5 வருஷம் அவர் தானே முதலமைச்சர். கோமாளா இருந்தார் சீமானு, ஏங்க இரட்டை குடியுரிமை பாசத்திற்குரியவர் தானே, போய் கேட்கலாம்ல. ஏன் கேட்கல? போய் கேளுங்க. அப்ப இவ்வளவு குறைகள் நாம் தமிழர் கட்சி மேல இருக்கு, இவ்வளவு இழிவு பெயர்கள் இழிவு சொல்லா நாம் தமிழர்கிட்ட தான் இருக்கு. நீங்க ஏதாவது ஆதாரம் தான் வெளியிடுங்க தான் சொல்ல வரேன். ஏன்னா நாம் தமிழரை பேசி பேசி தான் நீங்க வளர்ந்துக்கிறீங்க, பேசிட்டு போங்க அப்படின்னு தம்பிகள் சொல்றதுல அப்படியா இருக்கு? இல்ல அப்படியே கலசூழல் இருக்கு. நீங்க சொல்லுங்க, நெறியாளரா சொல்லுங்க. கலசூழல் அப்படியா இருக்கு? நாம் தமிழரை பேசி யார் இப்ப இன்னைக்கு பெரிய அளவுல உயர்ந்திருக்கா சொல்லுங்க. உங்களுக்கு புரியுதா? ஒண்ணும் இல்ல. நாம் தமிழர் கட்சியிலேருந்து நான் யாரையுமே குறை சொல்லல. நாம் தமிழர் கட்சியிலேருந்து சமீபத்தில் விலகுனாங்க. சமீபத்தில் அவங்கள கூப்பிட்டு நீங்க ஒரு பேட்டி எடுங்க. ஏன் நாம் தமிழர்லேருந்து வெளியே வந்தீங்க சொல்லுங்க.
ஆடியோக்கள் சீமானவருடைய ஆடியோக்கள் எவ்வளோ பார்த்தோம். சமீபத்தில் ஒரு தம்பியை விளக்குனாரு. நான் தாங்கிற சர்வாதிகார போக்கு இருக்குல்ல, அது அழிவை தான் தரும். அந்த அழிவு தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சர்வாதிகார போக்கும் இருக்கக்கூடாது, இன்னொருத்தன் சொல்றதை நம்ம செய்யக்கூடிய சூழலும் இருக்கக்கூடாது. அது ஒரு தலைவனுக்கு அழகே இல்லை. அதனால தான் திமுகவும் தோல்வியை தழுவுது, அதனால தான் அதிமுகவும் தோல்வியை தழுவுது. புரியுதா உங்களுக்கு? அப்ப சர்வாதிகார மிட் லெவல்ல இருக்கணும். தலைவன்னா மக்கள் சொல்றதையும் கேட்கணும், கட்சிக்காரன் சொல்றதையும் கேட்கணும். அதுதான் தலைவன். கட்சிக்காரன் ஐடியா சொன்னாலே எனக்கு நீ ஐடியா தெரியா நீக்கு, உடனே லெட்டர் வந்துடும். இப்படிதான் நடக்கு நாம் தமிழர் கட்சியில. புரியுதா உங்களுக்கு? நீங்க எத்தனையோ ஆடியோக்கள் ஒரு அந்த நடிகையை பற்றி, அந்த நடிகைக்கும் அவருக்குமான தொடர்பு நம்ம தனிப்பட்ட விமர்சனத்துக்கு போல, ஆனா தொடர்புன்னு வரப்ப ஆடியோக்கள் வந்துச்சுல. இன்றைக்கு கோட்டு ஷூட்டு போட்டு பேசுறாங்கல்ல, அவங்க பேசின ஆடியோ தான் வெளியாச்சு. இன்னும் போனீங்கன்னா அவ்வளோ இருக்கும் பெண்களை பற்றி. புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன நீங்க என்ன யார் உங்களுடைய தேசிய தலைவரை கொள்கை தலைவராக ஏற்றுறீங்க? என்ன பேசுறீங்க நீங்களா? ஏங்க நீங்க அவரெல்லாம் உயிரோட இருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா உங்களுக்கு? அப்படி கேவலமா இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கவே. இவங்க எடுத்திருக்க அரசியல்லாம் அது கேவலத்தின் உச்சம். நீங்க இனிமே வரும் காலங்களில் பிரேம் நயன்லையும் ரெக்ஸும் நாம் தமிழர் கேள்விகளை புறக்கணிச்சிருங்க. ஓகே, புறக்கணிச்சிடறோம். அதிமுகவை பற்றி சில கேள்விகள். அதிமுக வந்து கடந்த காலங்களில் இப்பயுமே தொடர்ந்து விஜய் அவர்களோட கூட்டணி செல்ல எடப்பாடி அவர்களுக்கு இப்போ வரைக்கும் வலியுறுத்திட்டு வர்றாங்களா? அந்த முடிவு போயிட்டு இருக்கா? இல்லை, இப்போ அதில் சில விஷயங்கள் நமக்கு ரெண்டு விஷயம். இப்போ வேலுமணியை வந்து தரப்பு சிவி சண்முகம் முற்றிலும் வந்து ஒரு எதிர்ப்பு நிலையில பேசுறாங்க. ஆனா வேலுமணி தலைமை வந்து என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆரோக்கியமான சண்டை தான் போடுறாங்கிறாங்க. அப்ப இந்த சண்டையை ஏன் காது குத்து எடப்பாடி கேட்க மாட்டேங்கிறாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இப்ப தம்பி, அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நீங்க கொள்கை ரீதியாக அந்த கட்சிகளை அழிக்க முடியாது. தலைவர்கள் மாறலாம். ஏன்னா அது ஒரு வார்த்தை கூட நான் சொல்லல. அதிமுகவை அழிப்பதுங்கிறது இயல்பான காரியம் கிடையாது. அதே போல திமுகவை அழிப்பதுங்கிறது இயல்பான காரியம் கிடையாது. கொள்கை ரீதியாக அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. புரியுதா? அப்ப இங்க 40-80 லட்சம் மக்கள் வந்து அதிமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க. அதாவது தாவேக்காவுடைய ஒரு பெரும் அலை இருக்கும்போது அதிமுகவுடைய தலைவர் எடப்பாடி தலைவர் ஒரே ஆளு பிரச்சாரம் பண்ணி 234 தொகுதியில இன்றைக்கு 40 தொகுதிகள் வென்றிருக்காருன்னா அது ஒரு பெரும் சாதனை தான், மாற்று கருத்து கிடையாது, வரவேற்கிறோம். ஆனா அங்க சிக்கல் இருக்குங்கிறத நிர்வாகிகள் சொல்லும் போது ஏன் எடப்பாடி ஏத்துக்க மாட்டாருங்கிறத இங்க பிரச்சனையா வருது. அப்போ நீங்க ஓபிஎஸ் வெளியே வராரு, டிடிவி வெளியே வராரு, சசிகலா வெளியே வர, அப்போ பல நிர்வாகிகள் தொடர்ந்து வெளியே வரும்போது குற்றச்சாட்டுகளை எடப்பாடி மீது வைக்கும் போது அது எடப்பாடியும் மறுபரிசீலனை செய்யணும்ல. அதுதானே ஒரு தலைவருக்கான அழகு. நான் தான் பொதுச் செயலாளராக இருப்பேன், நான் தான் சாவர வாழ்நாள் பொதுச் செயலாளர்னா அங்கதான் சிக்கல் வருது. உங்களுக்கு கொடுத்த டைம் பீரியட்ல நீங்க தோல்வியை தொடர்ந்து தோல்வினா அதுல மாற்று கருத்து கிடையாது. ஒரு மறுபரிசீலனை செஞ்சு கட்சியை வலுப்படுத்தணும்னா நீங்க அடுத்த கட்டத்துக்கு தான் போய் ஆகணும். புரியுதா? நீங்க அப்ப திரும்பி வந்து நீங்க ஒரு சின்ன ஒரு முதலமைச்சரை நாங்க அதை போய் எப்படி ஏத்துக்கணும் அந்த மனநிலைக்குள்ள வந்தீங்கன்னா கட்சியை நீங்க வளர்க்க முடியாது. இன்னைக்கு விசிக, ஐஎம்எல் போன்ற கட்சிகள் இன்றைக்கு தாவேக்காவை ஒரு நம்ம ஒரு கூட்டணி மரியாதையோட இன்னைக்கு அணுகுறாங்க அப்படின்னா அதுல ஒரு அரசியல் இருக்கு. என்னன்னா விசிக என்ற கட்சி, தாவேக்கா அந்த தொண்டர்கள் வந்து விசிக என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க, படிச்சுக்கிறாங்க. திரும்ப யாரு, திரும்ப எப்படிப்பட்ட தலைவர் தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னைக்கு சண்முகம் அவர்கள் ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை முடிச்சுட்டு மெரினா வழியா வரப்போது அவ்வளவு இளைஞர்கள் சண்முகத்தை பார்த்தேன். இதே திமுக இருந்தா சண்முகங்கிற பேர் தான் தெரிஞ்சிருக்கும். கம்யூனிஸ்ட் அதுதான் தெரிஞ்சு. இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கொள்கைகளும் சேர்த்து தாவேக்கா தொண்டர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு அரசியல் சுழற்சி, அரசியல் மாற்றம். ஒட்டுமொத்தமாக விசிகாவும் கம்யூனிஸ்டையும் பத்தி இந்த தொண்டர்கள், இந்த இளைஞர்கள் இவங்க சொல்லக்கூடிய தற்கூறிக தெரிஞ்சுக்கிறாங்கல்ல. அப்ப அது அரசியல் மாற்றம் தானே. அப்ப அதிமுகவையும் அப்படி தெரிஞ்சுப்பாங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா சிவி சண்முகம் அவர்கள் பேசும்போது தேர்தலுக்கு முன்னாடி நாங்க விஜய் அவர்களை கூட்டணி போறத விரும்பினோம், இப்பயுமே அதே தான், அது தலைமை எடுக்கிற முடிவு தான். இப்பயுமே விஜய் கூட்டணி முயற்சி பண்ணிருக்காங்களா? எக்ஸ்க்ளூசிவா சொல்லவா, சசிகலாவுக்கு 25 சீட்டு கொடுத்துச்சு தாவேக்கா. இது உண்மை. 25 தொகுதிகள் கொடுத்து 25 தொகுதிகள் வேட்பாளர்லாம் சசிகலா அவர்கள் ரெடி பண்ணிட்டாங்க. ஆனா விசில் சின்னத்தில் நிக்க சொன்னது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு குறையா இருந்துச்சு. அவங்க விசில் சின்னத்தில் நிற்க மாட்டேன்னாங்க சசிகலா அம்மா. இன்றைக்கு 25 தொகுதிகள் சசிகலா விசில் சின்னத்தில் நின்றுருந்தா இன்றைக்கு 2 மினிஸ்டர் அவங்க வாங்கியிருப்பாங்க, சசிகலா டீம் வாங்கியிருக்கோம். தவற விட்டுட்டாங்க. எல்லாரையும் அரவணைத்தது தாவேக்கால, மாற்று கருத்து கிடையாது. எல்லாத்தையும் அரவணைச்சாங்க. ஆனா அவங்க வச்ச கோரிக்கை விசில் சின்னம் மட்டும்தான், ஆட்சி அதிகாரத்துல பங்கு விசில் சின்னம் மட்டும்தான். ஆனா திமுக அதிமுக எங்கேயுமே கூட்டணி கட்சிகளுக்கு அப்படி சொல்லலையே. அப்ப அதிமுகவுடைய தொண்டர்கள் பெரும்பாலும் விஜய் ஆதரிப்புங்கிற மனநிலை தான் சொன்னாங்க. நீங்க பாஜக கூட்டணி விட்டு வந்துருங்க, வந்துட்டு எங்களை ஆதரவு கொடுங்கன்னு தான் சொன்னாங்க. ஏன்னா தாவேக்காவுடைய கொள்கை என்ன டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க, அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த பாஜகவையும் கூட சேர்த்து இருந்தா தாவேக்கா அப்படி ஏத்துக்கும். அங்க முற்றிலும் நீங்க அந்த கூட்டணி உறவை முடிச்சுட்டு வந்தாதான் நீங்க ஏத்துக்க முடியும்.
அப்ப அந்த சூழல் தான் அதிமுக இருந்துச்சு. அதிமுகவுக்கு சில சில பிரச்சனைகள் இருந்துச்சு, பாஜகவின் மூலம் அழுத்தங்கள் இருந்துச்சு. அது வெளிப்படையா ஒவ்வொரு நாளும் வெளியே வந்துட்டு இருந்துச்சு, நம்ம தொடர்ந்து பார்த்தோம். அப்ப அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்குமான ஒரு சிக்கலும் தொடர்ந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? நான் பாஜக கூட்டணி தொடரணும்னா நீங்க அண்ணாமலையை பதவியிலிருந்து தூக்குங்க, அதெல்லாம் அவங்க பண்ணாங்க. அப்போ தொடர்ந்து இந்த அழுத்தமான சூழலுங்கிறது ஒன்று இருந்தது. அது வெளிப்படையாக அதிமுக எந்த இடத்துலையுமே ஒத்துக்கலை. அப்போ அரசியல் நகர்வுகள் வரும்போது சில சந்தர்ப்ப காலங்களுக்கு ஏற்றவரோல நம்ம போனோம். இங்கே எடப்பாடியினுடைய ஒரு உறுதியான முடிவுங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரிஞ்சது. அதிமுகவில் நிரந்தர பொதுச் செயலாளர், முதலமைச்சராக இருந்தால் நான் தான் முதலமைச்சர். இந்த ரெண்டுக்குமே தாவேகா எப்படி ஒத்துக்கும்? தாவேகா எப்படி ஒத்துக்கும்? தாவேகா வெளிப்படையாக போட்டி சொல்லிட்டாங்க, எங்களுக்கும் திமுகவுக்கும் போட்டி, திமுகவை எதிர்த்து தான் நாங்கள் அரசியல்னு சொல்லிட்டாங்க. திமுக அதை கன்சிடர் பண்ணாமல் டெல்லிக்கும் எங்களுக்கும் போட்டினா அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாங்க. புரியுதா? இது சூழலே அங்கே பிரச்சனைகளே அதுதான். அப்போ தாவேகா எடுத்து வச்ச ஸ்ட்ராட்டஜி சரியான ஸ்ட்ராட்டஜி, அதிமுகவும் திமுக எடுத்து வச்ச ஸ்ட்ராட்டஜி தவறான ஸ்ட்ராட்டஜி. இவங்க மாறி மாறி தான் திட்டிக்கிட்டாங்க. தாவேகா என்ற ரூட்டே அவங்க கணிக்கல, அதுதான் அங்கே பிரச்சனையே. அப்போ ஸ்ட்ராட்டஜிகளும் சரியாக வகுக்கணும், வியூகங்களும் வகுக்கணும். ஒரு அரசியல் தலைவர் ஒரு கட்சி தோல்வியை நோக்கி அடுத்த கட்டத்திற்கு போகும், அந்த கட்சி எழும்பும் நிலைக்கு நம்ம என்ன சொல்யூஷன் கொடுக்கணுமோ அதான் கொடுக்கணும். புரியுதா? அது நீங்க விஜய் கூட அதான் இந்த ஈகோ கிளாஸ் தான் எடப்பாடியை இந்த அளவுக்கு அதிமுக வச்சிருக்கு. ஒரு இடத்துல நீங்க பரிசீலனை பண்ணி நீங்க போயிருந்தா ஒன்று துணை முதல்வர் வாங்கியிருக்கலாம், இல்லை அவர் முதலமைச்சர், இல்லை நீங்கள் அப்போ தம்பி நாங்கள் ஒரு 2 வருஷம் முதலமைச்சர், நீங்கள் ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சர், அப்படி கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வந்திருக்கலாம். இப்போ அதுலேயுமே ஆனால் சிக்கல்கள் நிறையா இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக சில விஷயங்களை தாவேக்கா தவிர்த்துக்கிட்டதுங்கிறது வரவேற்கத்தக்கது. இப்போ நீங்கள் சசிகலாவை உள்ளே இன்பில்டு பண்ணுறீங்கன்னா சசிகலாவை அவங்க தலைமையை கேட்டுக்குவாங்க, ஏற்றுக்குவாங்க. இப்போ வேல்முருகனை நீங்கள் ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா அவங்க ஏற்றுக்குவாங்க. ஒரு முதலமைச்சராக இருந்தவர்கிட்ட நீங்க கண்டிஷன் பண்ணா முடியாது. இந்த நிலை இப்படியே தொடர்ந்தா அதிமுக நிலை என்ன ஆகும்? அதிமுகவுக்கு அழிவுங்கிறது பெருமளவுல இல்லைங்கிறது நம்மளுடைய கருத்து. அவங்க ரெடியாகி வரலாம், டைம் இருக்கு. ஆனா தலைவர்களை தக்க வச்சுக்கணும். சர்வாதிகார போக்கு எப்படி நாம் தமிழர்ல இருக்கோ அதே சர்வாதிகார போக்கு அதிமுக இருக்கு. அதுதான் அங்க சிக்கல். இப்ப தொடர்ந்து வெளியேறவங்க எல்லாமே எடப்பாடி மேல குற்றச்சாட்டு வச்சுட்டு வராங்க. எல்லாருமே பெரிய கைகள், ஒவ்வொரு மாவட்டத்திலும் அவங்களோட ஆதிக்கம் அதிகம். அந்த பெரிய கைகள் பண்ண தப்பு என்னன்னா, ஓபிஎஸ் பொதுச் செயலாளராக ஒருங்கிணைப்பாளராக இருக்கும்போது ஒரு பொதுக்குழு கூட்டினாங்க வானகரத்தில். அப்ப எல்லாருமே சேர்ந்து சிவி சண்முகம் உட்பட அவரை நிரந்தர பொதுச் செயலாளர் மாதிரி எல்லாமே சைன் போட்டீங்க. அதான் இங்க சிக்கல். நீங்க அவரை முழுசா நம்பி முழுமையா போட்டீங்க. ஆனா முழுமையாக அவர் சர்வாதிகார போக்கா செயல்படுறாரு இப்பதானே சொல்றீங்க. அப்ப நீங்க அப்பயே பொதுக்குழுல ஒரு செயல் திட்டத்தை வடிவமைச்சிருக்கணும். ஏன் இத்தனை ஒரு 10 ஆண்டு காலம் பொதுச் செயலாளர் சரியா செயல்படலன்னா பைலா பண்ணி நாங்கள் மாற்றுவோம், பொதுக்குழு கூட்டுவோன்னு ஒரு சட்டப்படியாக நீங்கள் தேர்தல் ஆணையத்திற்கும் நீதிமன்றம் செல்லும்படி ஒரு செயல் திட்டத்தை வகுத்திருந்தா இன்னைக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு டிராபேக் ஆகுறது வேலுமணியும் சிவி சண்முகம். அங்கதான் சிக்கல் ஆகுது. அவர் நிரந்தர பொதுச் செயலாளர்னு வடிவமைச்சிட்டாங்க எல்லாத்தையும். அதுதான் அங்கே சிக்கல். சட்டப்பூர்வமாக அதை எடப்பாடி பயன்படுத்தி கொண்டார். எடப்பாடி பொதுச் செயலாளர்னு அவர் ஆனதுக்கு அப்புறம் லீகலா, அதாவது வேலுமணி சிவி சண்முகத்துக்கு தெரியாம லீகலா ஒரு பக்கம் அவர் ஓடிட்டாரு. சட்டப்பூர்வமாக அதை ஸ்ட்ராங் பண்ணிடணும் அவர் எல்லாத்தையும் முடிவு எடுத்துட்டாரு. அங்கதான் இவங்கெல்லாம் ஏமாந்துட்டாங்க. சிவி சண்முகம், வேலுமணி, இந்த மூத்த அமைச்சர்கள், முன்னாள் தலைவர்கள் எல்லாருமே ஏமாந்து போனதுக்கான காரணம் அதுதான். பொதுச் செயலாளர்னு கொடுத்தோன்னா அவர் உஷாராயிட்டாரு. இதை நம்ம தக்க வச்சுக்கணும். இதை சட்டப்பூர்வமாக இவங்கெல்லாம் வழக்கு தொடர்ந்தாலும் எதிர்த்து நம்ம செயல்படக்கூடிய எல்லாத்தையும் செஞ்சுட்டார். அங்கதான் இவங்களுக்கெல்லாம் சிக்கல் வருது. அப்போ தொடர்ந்து வெளியே வரும்போது எடப்பாடி தான் குறைங்கிறப்போ அது எடப்பாடி மறுபரிசீலனை செய்யணும்னா எடப்பாடிக்கும் ஆபத்து, அதிமுகவுக்கும் ஆபத்துங்கிறது மாற்று கருத்து கிடையாது. கண்டிப்பா அவங்க ஒரு இடத்துல போய் சேர வேண்டிய சூழல் தான் இருக்கும். சேர வேண்டிய சூழல் இருக்கும். நீங்க இப்ப கரெக்டா ஒர்க் பண்ணி ஓடுனீங்கன்னா திமுகவை அமுக்கிட்டு நீங்க வரலாம், டிவிகே விசஸ் ஏடிஎம்கேன்னு வரலாம், மாற்று கருத்து கிடையாது. ஆனா நீங்க இன்னைக்கு ஓடுறது எல்லாமே திமுகவும் டிவிகே தான் ஓடுது. அதிமுக பெருமளவுல எதுவுமே ரியாக்ட் ஆகலையே. சட்டசபையில எடப்பாடி பேசுறாரு, எதுவுமே மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய பேச்சு ஏதாவது இருக்கா? ஒருத்தர் சொல்றாரு, அண்ணன் எடப்பாடியார் மின்னலை இடித்து வாயில அப்படியே கொப்பளிப்பாரு, மின்னலை விழுங்கி வாயில் கொப்பளி. எப்படி அது பிராக்டிகலா? எப்படி சட்டமன்றத்துல பேச்சுற பேச்சாது? எப்படிங்க மின்னல் அடிச்சா என்ன ஆகும்? வடிவேல் மாதிரி ஆயிடும். அப்படி இதெல்லாம் நகைச்சுவை பேச்சு. அதுதான் சொல்றது, ஆள் இல்ல, சரியான ஆள் இல்ல, பெரிய அளவு கேவலமா இருக்கு. ஒருத்தர் உங்க உறுப்பினர் உட்காந்து சிவி சண்முகத்தை புகழ்றாரு, ஒருத்தர் வேலுமணியை புகழ்றாரு. இது என்ன சட்டசபையில் அதிமுகவுடைய மரபு என்ன? எப்படி இருந்த அதிமுக? சட்டசபை என்றால அதிமுக அலங்கரிக்கக்கூடிய, அதிமுக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அந்த நிலையில தான் இப்ப இருக்கு. அப்ப எடப்பாடி மறுபரிசீலனை செஞ்சுதான் ஆகணும், வழி இல்லை. ஒன்று எடப்பாடி இதை கேட்கல அப்படின்னா சிவி சண்முகம், வேலுமணி போன்ற இந்த டீம் இருக்குல்ல, இது அப்படியே துண்டாக தாவேகா பக்கம் 29 எலெக்ஷனுக்கு அப்புறம் போயிடும். நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்க பாருங்க, திமுக இருந்து முக்கிய புள்ளிகள் போறாங்க. எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன்.
காங்கிரஸுடைய ஆட்சி மாற்றம் மட்டும் உறுதியாக நடந்துருச்சு, தாவேகா நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் சாதனை படைச்சிட்டாங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் போறாங்க தாவேகாவுக்கு. எக்ஸ்க்ளூசிவான தகவல் உங்களுக்கு, உண்மையா நடக்கும் இது. அதே போல திமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடிக்கு நெருக்கமானவங்க பல பேர் போவாங்க தாவேகாவுக்கு, நடக்கும். அப்ப தாவேகா என்ற கட்சி வலுவான கட்சியாக மாறும். எதிர்த்து நிற்கக்கூடியது திமுக அதிமுகவாங்கிற அவங்க 2 பேருக்குள்ள ஒரு போட்டி இருக்கும். இதான் நடக்க போகுது. பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தமக்காக மிக்க நன்றி. நன்றி ரெக்ஸ்.